ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா எல்லாருக்கும் விருப்பமான பிரெட் பீஸா தான் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்.
பிரெட் பீஸா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன், பாதி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1/2 கப்பு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வீட்டிலே பண்ண பீஸா சாஸு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்க. சீஸு, பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் துருவின சீஸை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சீஸ் மேலே சேர்த்துக்கலாம். கேப்சிகமை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்னை மேலே சேர்த்துக்கலாம்.
சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். திரும்ப மேலே துருவின சீஸை சேர்த்துக்கலாம். தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரில் நல்லா மெல்ட் ஆனோடனே ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட் பீஸாவை தவாவில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் கொஞ்சம் பீஸா சாஸை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சீஸ் மேலே தூவிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். துருவின சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் கொஞ்சம் பீஸா சாஸ் சேர்த்து சீஸ் மேலே மூடிடலாம். ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிற பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிக்குது. இப்போ அதை எடுத்துடலாம். தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆனோடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் எடுத்து தவாவில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். திருப்பி போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பிரெட் எல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகிக்குது. இப்போ எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.